ஃபார் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது உருளைக்கிழங்குல பண்ண முறுக்கு அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு முறுக்கு பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்புக்கு இது 2 கப் அளவு வருது. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இடியாப்ப மாவு தான், ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு மாவை வறுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நாம் அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் போட்டுக்கோங்க. வெள்ளை எள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் கூட போட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காம இது எல்லாத்தையும் சும்மா கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே அச்சு முறுக்குக்கான ரெசிபியும் பொட்டுக்கடலை முறுக்குக்கான ரெசிபியும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாவில் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரே நேரமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடாதீங்க, அப்புறமா உங்களுக்கு முறுக்கு பிழிய வராது. எனக்கு 2 கப் மாவுக்கு மொத்தத்தில் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நல்லா கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் தடவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி முறுக்கு பிழியறதுக்காக முறுக்கு குழலில் இந்த மாதிரி 3 கண் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். இதில் ஸ்டார் அச்சு கூட இருக்கும், நீங்கள் அதை போட்டு கூட முறுக்கு பண்ணலாம். இப்போ முறுக்கு குழல் சுற்றி நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாது. இப்போ இது உள்ள கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நீங்கள் முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். மாவு முறுக்கு குழலில் மேலே வர போடக்கூடாது, கொஞ்சம் மேலே கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் இதை மூடிட்டு நீங்கள் முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டில் பின்பக்கத்தில் கொஞ்சமாக எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். அதில் நான் முறுக்கு பிழிஞ்சிக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை இலை இல்லைனா வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டி, தோசை கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் முறுக்கை பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நான் தோசை கரண்டிலே உங்களுக்கு நான் முறுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன். இப்போ நாம் முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முறுக்கை போடுங்க. முறுக்கு நீங்கள் போடும்போது எண்ணெய் என்ன ஹீட்டில் இருக்கோ கடைசி வர அதே ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இல்லைனா முறுக்கு ஹார்ட் ஆயிரும். அதே மாதிரி முறுக்கை போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பி போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி முறுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா முறுக்கையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் எண்ணெயில் விடாதீங்க. முறுக்கோட கலரும் மாறும், டேஸ்ட்டும் மாறும். இப்போ நம்மளுடைய சுவையான உருளைக்கிழங்கு முறுக்கு தயாராகிடுச்சு.
இந்த ஈஸியான முறுக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.